ஹாய் ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அருமையான அறுவடை எடுத்துருக்கோம்னு சொல்லலாம். இது சேப்பங்கிழங்கு. இன்றைக்கி சேப்பங்கிழங்கு, மஞ்சள் இது 2ம் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம். இது ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி அறுவடை பண்ண வேண்டியது. நோன்பு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுல ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இருந்தாலுமே நல்லா அந்த இலையெல்லாம் நல்லா காஞ்சு போயிட்டு அந்த தண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு மஞ்சள்லேருந்து கிளை கூட வர ஆரம்பிச்சிருச்சு துளிர்விட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே விளைஞ்சிருக்கு பாருங்கள். மஞ்சள் கொஞ்சம் லேட்டாக அறுவடை பண்ணதுனால கொஞ்சம் நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா முத்திருக்கு. சேப்பங்கிழங்குமே பார்த்திங்கன்னா நல்லாவே முத்திருக்கு பாருங்கள். அது சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் காஞ்சிட்டு தண்டு மட்டும் கொஞ்சம் பச்சை தன்மையில் இருந்துச்சு. அந்த டைமில் நீங்கள் அறுவடை பண்ணும்போது நல்லாவே இருக்குங்க. கிழங்கு பாருங்கள், நல்லாவே திரட்சியாக வந்திருக்கு. நான் எந்த உரமும் இதுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கல. எல்லாத்துக்கும் என்ன உரம் கொடுத்தனோ அதுதான் இதுக்கு கொடுத்தேன். இதோட ஹார்வெஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா நான் லைவில் போட்டிருக்கேன் பாருங்கள். லைவ் 2 பாட்டாக பிரித்து போட்டிருக்கேன் பாருங்கள். மண்ணெலாம் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சின்னதாக ஒரே ஒன்று நட்டு வச்சேங்க. அது நல்லா பெருசாக 2 வெங்காயமாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் நிறைய வெங்காயம் போடலாம். நல்ல வெங்காயம் சூப்பராக வரும். போன வருஷம் மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ கிட்ட எடுத்தேங்க. 4 பேக்கில் போட்டிருந்தேன். 4 கிலோ கிடச்சிது. இந்த வருஷம் ஒரு 2 பேக்கில் தான் போட்டிருந்தேன். 15x15 பேக்கில் தான் போட்டிருந்தேன். ஒன்று நல்ல பேக்குங்க. இன்னொரு பேக் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும். அதில் கவர் சைடில் வச்சுட்டு போட்டிருந்தேன். ரொம்ப எளிமையாக வீட்டில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு கிழங்கு வகைகள் தாங்க இதெல்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.